எரிசக்தி சம்பந்தமான கேள்வி கோரலிலே மோசடிகள் இடம்பெற்றிருப்பது சம்பந்தமாக எதிர்க்கட்சியினர் அரசுக்கு எதிரான ஒரு முறையீட்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் அதிகூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் என்றால் அது ஒரு பொய் என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம்தான் எல்லோரினாலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டினுடைய மக்களினுடைய தேவைகளை இங்கே வந்து அவருடைய குறைபாடுகளை பேசி இந்த இடத்திலே வந்திருக்கின்ற அரசாங்க அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஜனாதிபதியினுடைய பணிகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்காக இங்கே இருக்கின்ற அவருடைய ஆளணியாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு எதிராக இருக்கின்ற எங்களுடைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இங்கே பேசுகின்ற விடயங்களை யாரும் செவி சாய்ப்பதாகவோ அல்லது அந்த விடயங்களுக்கு பதில் கொடுப்பதாகவோ இல்லை. நாங்கள் பார்க்கின்ற போது அவர் கொண்டு வந்த விடயத்தில் அவர்கள் கவனமாக இருந்து எதிரணியை தோற்கடிப்பதும் அல்லது ஆளும் அணியை தோற்கடித்து மக்களிடத்திலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றதே தவிர ஆளுந்தரப்பு கொண்டு வருகின்ற நல்ல விடயங்களுக்கு எதிர்க்கட்சியினர் ஆதரவாகவும் அல்லது எதிர்க்கட்சியினர் கடந்த காலங்களிலே அவர்களுடைய அனுபவத்தை இந்த மக்களுக்கு கொடுப்பதிலே வழிகாட்டியாக இருந்தால் அதை ஏற்றி நடப்பதாகவும் இங்கே காணப்படவில்லை. இருதரப்பினரும் ஒருவர் குறை கூறுகின்ற விடயமாக இருக்கின்றது. பலமுறை இந்த பாராளுமன்றத்திலே பேசுகின்ற போது நாங்கள் பேசுகின்றோம், நாங்கள் சிறுபான்மை சமூகத்தினூடாக இங்கே வருகை தந்திருப்பது எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை இந்த அவையிலே கூறி அதற்கான ஒரு திட்டங்களை பெற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கே தவிர நாங்கள் எதிர்க்கட்சியினுடைய வரிசையிலே இருப்பதற்காக வேண்டி எங்களையும் சேர்த்து நீங்கள் பழித்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த மக்களுக்கு பல பணிகளை கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, அதிலும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை பிழைகளை சுட்டிக்காட்டி இதுபோன்ற தவறுகளை நாங்கள் எதிர்காலத்திலே செய்ய மாட்டோம், இந்த மக்களினுடைய நன்மையின்பால் எங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு செல்வோம் என்று வந்திருப்பவர்கள் கூட இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஒரு மோசடியான ஒரு கொள்கை ஒரு கேள்வி மனு கோருதலை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றனர் என்ற விடயத்தை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சொல்கின்ற அளவுக்கும் நீங்கள் நடந்திருக்கக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் இவ்வாறான ஒரு வார்த்தையை எதிர்த்தரப்பில் இருப்பவர்களும் அல்லது இந்த நாட்டில் இருப்பவர்களும் பேசக்கூட முடியாத அளவிலே இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்களையும் விட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இன்று 80% மதிப்பும் மக்களிடத்திலே நன்மதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை பட்டர் பூசுகின்றவர்களாக இருக்கின்றீர்களே தவிர நான் சார்ந்த அமைச்சு அல்லது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பணி செய்திருக்கின்றேன் என்று கூறுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு அவல நிலையை இங்கே பார்க்கின்றோம். எதை எடுத்தாலும் எங்களுடைய ஜனாதிபதி செய்திருக்கின்றார் என்று கூறுகின்ற விடயமாகவே பார்க்க மாகாண சபை தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற நீங்கள் எதிர்காலத்திலே பாராளுமன்றம் ஒன்றும் தேவையில்லை என்று தனியே ஒரு ஜனாதிபதியிடத்திலே இந்த ஆட்சியை கொடுத்துவிட்டு செல்கின்ற நிலைமையில் நீங்கள் இருக்கின்றீர்களா என்று கூட நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முன்வைக்கின்றோம். பல தடவைகள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் நாங்கள் கூறியிருந்தாலும் எது நடைமுறைப்படுத்தவில்லை. இங்கே உங்களுடைய நிலக்கரிகள் கப்பல்களின் மூலமாக துறைமுகத்துக்கு வந்து திரும்பி சென்றது அல்லது வரவில்லை என்று துறைமுகங்களை நீங்கள் சாட்டுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உரிமையிலே இருக்கின்ற ஒரு பாரிய ஒரு துறைமுகம் ஒன்றை அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுக்காக ஒரு மீன்பிடி துறைமுகம் வர்த்தக சார்ந்த துறைமுகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து அது நடைமுறைப்படுத்தவில்லை. மீன்பிடி துறைமுகம் சிறிது காலம் நடைமுறையில் இருந்தது. அந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கடல் அரிப்பின் காரணமாகவும் அந்த துறைமுகத்தினுடைய சரியான நடைமுறையிலே அந்த துறைமுகம் கட்டுமானம் நிறைவுபடுத்தவில்லை என்பதனாலும் கடல் மண்களினால் அந்த துறைமுகம் மூடப்பட்டு இன்று ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாத வகையிலே காணப்படும். ஒன்று அந்த துறைமுகத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது அதை முற்றுமுழுதாக மூடிவிட்டு அங்கே அந்த துறைமுகத்தை பாதுகாப்பதற்காக போடப்பட்டிருக்கின்ற அரண்களை
கற்களாக கொண்டு போடப்படுகின்ற அந்த துறைமுகத்துக்கான பாதுகாப்பு கற்களை அகற்றுகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்களினுடைய காணிகள் பாதுகாக்கப்படும். ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක් කාලයක් පමණ තිබෙනවා. கிட்டத்தட்ட அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மருதமுனை தொடக்கம் திருக்கோயில் வரையிலான பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பல ஊர்கள் அதிலே சேதமுற்றி இருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோட்டங்கள் வயல் காணிகள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் ஒரு 250க்கு மேற்பட்ட காணிகள் அந்த தனியாருக்கு சொந்தமான காணிகள் அங்கே அவர்களால் இழக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நஷ்ட ஈடுகள் தருவதாக கடந்த காலங்களிலே இருந்த துறைமுக அதிகார சபை அல்லது கடல் மீன்பிடி அமைச்சின் மூலமாகவும் அதற்கான மதிப்பீடுகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை காலமும் அதற்கான எந்த விதமான இதுகளும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்தபோது இந்த துறைமுகத்தினுடைய பணிகளை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதி அந்த பிரதேசத்தினுடைய தேர்தல் காலங்களில் கூறியிருந்தால், ஒன்று துறைமுகத்தை செய்யுங்கள் அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களினுடைய காணிகள் ஏற்கனவே நடந்த இழப்பீடுகளை கொடுங்கள். அண்மையிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த கடல் அரிப்பின் காரணமாக நிந்தவூரில் இருக்கின்ற பல தோட்டங்கள் முற்றுமுழுதாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நிந்தவூரில் இருக்கின்ற அட்டப்பழம் பிரதேசம் இதிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் இருந்த பேர் போன இஸ்மாயில் மாஸ்டர் என்பவனுடைய தோட்டம் 4 ஏக்கர் முற்றுமுழுதாக 2 வார காலத்துக்குள்ளே கடலினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதை பல முறை எங்களுடைய மீன்பிடி அமைச்சரிடம் கூறியிருக்கிறோம். துறைமுகத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் நாங்கள் கூறியிருக்கின்றோம். வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்திருக்கின்றது, அதன் மூலமாக நாங்கள் இதை செய்வதற்கு முயற்சிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் தவிர இதுவரை எதுவுமே நடந்தேறவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அம்பாறை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக கனத்த மழை பெய்கின்றது. அறுவடைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். எனவே கடலினாலும் அந்த பிரதேசம் பாதிக்கப்படுகின்றது. மேலே இருந்து வருகின்ற நீர்வீழ்ச்சியினாலும் அதே நேரம் மேற்கு புறங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற நீரோட்டத்தினாலும் அந்த பிரதேசம் முற்றுமுழுதாக. எனவே இவ்வாறான எங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைப்பதற்கான இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களிடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, இங்கே இருக்கின்ற 2 தரப்பும் எதிர்க்கட்சியும் ஆளும் தரப்பும் குடுமிச் சண்டைகள் போடுவதை நிறுத்திவிட்டு இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த பாராளுமன்றத்தை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.